சோசியல் மீடியா மூலமாக நூற்றுக்கணக்கான நண்பர்களை சம்பாதிக்கிறாங்க. ஒரு கிளிக் ஆஃப் பட்டன்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அவங்க போட்டோ ஷேர் பண்றாங்க, தங்களுடைய பர்சனல் லைஃப்ல நடந்ததெல்லாம் ஷேர் பண்றாங்க. சில பேர் வெளியே கூட ஒண்ணா போறதுக்கெல்லாம் தீர்மானம் பண்ணிடுறாங்க. காஃபி குடிக்க போனேன், வீட்டுல காப்பியே கிடைக்காதது போல. காஃபி குடிக்க போனேன், டீ குடிக்க போனேன், பிஸ்கட் சாப்பிட போனேன், ஊர் சுத்த போனேன், மால்ல சுத்த போனேன். இதெல்லாம் ஒரு ஃபேஷன். என்கிட்டயும் லவ் யூனுவான், அவங்ககிட்டயும் லவ் யூனுவான். யாருக்கு தெரியும் யார்கிட்ட சொன்னானு? அதே மெசேஜ் காப்பி பேஸ்ட் பண்ணி அனுப்பியிருக்கான் பாஸ். ராத்திரி எல்லாம் உன்னை நினைச்சுக்கிட்டே நான் தூங்காம கிடந்தேன்னு எனக்கு அழுத. நான் ராத்திரி எல்லாம் அழுதுகிட்டு ஐயோ என்னை பத்தி நேசிக்கிற ஒரு ஆள், ஒரு நேசரை கிடைச்சிட்டாரு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஒரே ஒரு நேசரை கண்டுபிடித்தேன். பெற்றோர்கிட்ட கூட சொல்லாத ரகசியங்கள் எல்லாம் போய் தெரியாத நபர்கள்ட்ட போய் மனம் திறந்து எல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் முடிச்ச பிறகு என்னடா கதைன்னு கேட்டா, ஒரு நாள் ஓன்னு அழுதுட்டு, என்ன அழுதுறேன்னு கேட்டா, தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான், மனசை உடைச்சிட்டான், ஏமாந்துட்டேன். அதுல இருந்து வெளியே வரது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க? எத்தனை பிள்ளைங்க தான் படிப்பை விட்டாங்க தெரியுமா? வருங்கால திட்டங்களை விட்டாங்க தெரியுமா? வாழ்றதுக்கே காரணம் இல்லைன்னு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அந்த துக்கம் ரொம்ப பயங்கரமானது. ஏன்னா அவ்வளவு நம்புனாங்க, அவ்வளவு நேசிச்சாங்க. பட் அந்த நேசம் துச்சமாக கருதப்பட்டது. ஏமாற்றம்.